பிரியமானவர்களே, இன்றைய சிலுவை தியானத்திலும் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவருக்கு அழகும் இல்லையாம், அவருக்கு சௌந்தரியமும் இல்லையாம், அவரை நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இருந்ததுன்னு போட்டிருக்குதுங்க. ஏன்னா சிலுவையில் தாங்க அப்படி இருந்தார். அவர் தன்னோட அழகையே அதில் இழந்தாராங்க. சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாருங்க, ஏசப்பா சிலுவையில் இருந்தபோது எப்படி இருந்தாராம், ஒரு மிருகத்தை அடித்து தொங்க போட்டால் எப்படி இருக்கும், வெறும் ரத்தமும் சதையெல்லாம் பிஞ்சு அப்படித்தான் அவர் தொங்கிட்டு இருந்தாங்களாங்க. ஆனால் ஏன் அவர் அப்படி தன்னோட அழகை அவர் அகற்றி விடணும், ஏன் இழந்தார்? அவரோட அழகை குறித்து உன்னத பாட்டில் பாருங்களே, அவ்வளோ அழகாக விவரித்து சொல்லப்பட்டிருக்குதுங்க. அவர் ரொம்ப அழகுள்ள தேவனுங்க, அவர் மிகவும் அழகுள்ளவருங்க. அவர் வயலன்ஸாகவே இருக்க மாட்டார், அவரை பார்த்தாலே அன்பு தாங்க. அப்பேற்பட்ட தேவன் ஏங்க தன்னோட அழகு எல்லாத்தையும் இழந்து அப்படி ஒரு அகோர காட்சியில் நம்ம மட்டத்தில் இருந்தார்? ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்னா நமக்காகங்க. நம்ம பாவம் செய்து நம்முடைய ஆவிக்குரிய அழகு நமக்கு குலைக்கப்பட்டதுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்குற மாதிரி இவன் கருப்பு சிவப்பு, இவனுக்கு பல்லு இப்படி இருக்குது, இவனுக்கு முடி இப்படி இருக்குது, அது இல்லைங்க அழகு. ஆவியில் நம்ம எல்லாரும் ஒரு தேவ அழகு, டிவைன் பியூட்டி நமக்குள்ளே இருந்துச்சுங்க. அதை நம்ம இழந்திருந்தாங்க. அந்த டிவைன் பியூட்டியத்தை கடவுள் சிலுவையிலே மீட்டு கொடுத்து நமக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்தாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.